ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி மெனு வந்து நான் தேங்காய் பால் சாதம் செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, குண்டான் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நெய்யும் ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க போதும். நான் 3 அழாக்கு செய்கிறேன் அரிசி, அதுக்கு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். அது டேஸ்ட்டு கொடுக்குறது தான். தேங்காய் பால் ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் தேங்காய் கட் பண்ணி அதுலேருந்து பாலை பிழிஞ்சு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் இந்த இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திரப்பூ அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். அதெல்லாம் தாளிச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதெல்லாம் தாளித்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் ஆனியன் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டிங்கன்னா பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது குழந்தைங்க கூட சாப்பிடும்போது என்ன ஆகும்னா பூண்டு உங்களுக்கு வாயில் தெம்படாது. அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா மெல்ட் ஆகிடும் சாப்பாடில். இந்த பூண்டு எல்லாத்துக்குமே நல்லது இல்லையா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது இல்லையா, அதனால் குழந்தைங்க கூட பூண்டு சாப்பிட்லாம். இப்போது பச்சை மிளகா ஒரு 9 பச்சை மிளகா தான் காரமே இதுக்கு, வேறு எதுவும் கிடையாது. பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போது வந்து நான் 3 அழாக்கு அரிசின்றதுனால ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வரல இன்னும். அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம அரிசி போடலாம். நல்லா ஃப்ரை ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது அரிசி எடுத்து போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு இப்போ நான் 3 அழாக்கு அரிசி போட்டேன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அழாக்குக்கு 1.5 அழாக்கு 2 அழாக்கு தண்ணி ஊற்றலாம். பாசுமதி அரிசி நான் 10 மினிட்ஸ் பிஃபோர் தான் ஊற வச்சேன். ஏன்னா அர்ஜெண்ட்டாக பிளான் பண்ணதுனால ஒரு அழாக்குக்கு 2 அழாக்கு தண்ணி ஊற்றலாம். நானும் அந்த மாதிரி அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் 3 அழாக்கு அரிசி போட்டதுனால 6 அழாக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அதான் தேங்காய் பால் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிடலாம். நீங்கள் வேணால் கலரணுன்னா கூட ஒரு கலரிக்கலாம். அரிசி உடையாமல் கலரணும், அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போது நான் அளந்து வச்ச தேங்காய் பால் 6 ஒரு அழாக்குக்கு 2 அழாக்கு வீதம் நான் 6 அழாக்கு தேங்காய் பால் அளந்து வச்சுருந்தேன். அதை அப்படியே ஊற்றுறேன். பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போது உப்பு, அதாவது இது தேங்காய் பாலில் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுற மாதிரி போடக்கூடாது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு அது மேலே தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கலரிடுங்க. ஏன்னா உப்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா, நல்லா அதை நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கலர்னா தான் எல்லா சைடும் வந்து உப்பு போகும், ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் கூட நல்லா கீழே வரைக்கும் போய் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கலரிட்டு அதுக்கப்புறம் மூடிடலாம். அது உப்பு பார்த்துக்கோங்க, கையில் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு உப்பு பார்த்துக்கோங்க. திரும்பவும் அது ஒரு 15 to 20 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இது இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக வருதா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன்.